Hello everyone, I'm Prakash. So நம்ம இந்த செஷன் என்ன பண்ண போறோம்னா எதுக்கோசர கம்பெனிஸ் அமால்கமேட் பண்றாங்க, என்ன ரீசன், என்ன ரேஷனல் இருக்கு அவங்க அமால்கமேஷன் பண்றதுல அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட அமால்கமேட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா சினர்ஜி தான் ஃபர்ஸ்ட் ரீசன். சினர்ஜி இல்லைன்னா போய் தேவையில்லாம அவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் அமால்கமேஷன் அவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு கிடையாது. ஒரு கம்பெனியை நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினாலும் அந்த கம்பெனியை வாங்கின மாதிரி தான். இருந்தாலும் ஏன் அந்த கம்பெனியை இப்படி மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க, தனித்தனியாவே இருந்து ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் பண்ணலாம், ஏன் இது பண்றாங்க, ஏன் மெர்ஜ் ஆகிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுக்கும் ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு ஒரு சைல்டு, ஒரு பொண்ணு இல்ல பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிறதுங்கிறது ஒரு ஹோல்டிங் சப்சிடரி கான்செப்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். கண்ட்ரோல் இருக்கு, இருந்தாலும் என்டையரா they can't do anything. அவங்க இருந்தாலும் அவங்க தனி இவங்க தனி, அவங்க மேல இருக்கிற அசெட்ஸ் வேற இவங்க மேல இருக்கிற அசெட்ஸ் வேற. அது மாதிரிதான் ஒரு ஹோல்டிங் சப்சிடரி கான்செப்ட் கூட இருக்காதுங்க. ஆனா அமல்கமேஷன்ங்கிறது இட்ஸ் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற மாதிரி. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற மாதிரினா கிட்டத்தட்ட both become same. So everything becomes to the common pool of resources. தனித்தனியா பிசினஸ் ரன் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ரெண்டு பேருமே சேர்ந்து பிசினஸ் ரன் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு கம்பெனி, நான் ஒரு கம்பெனி. நான் உங்க கம்பெனில வெறும் ஷேர்ஸ் மாத்திரம், ஸ்டேக் மாத்திரம் அக்வயர் பண்றேன்னா ஐ கேன் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யூ. பட் உங்க கம்பெனி நான் ரன் பண்றது அப்படிங்கிறது டே இன் டே அவுட் என் கம்பெனிக்கோட பெனிஃபிட் கோசம் உங்க கம்பெனி ரன் பண்ணணும்னா அதுக்கு 1008 டிஸ்க்ளோசர், ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர், AS 18 கீழே கொடுக்கணும், 186 கீழே, சரி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் கீழே நம்ம அப்ரூவல் எடுக்கணும், 188 கீழே. ஸோ இது மாதிரி எக்கச்சக்க ஹெட்ஏக்ஸ் வரும். ஆனா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னு ஆயிட்டோம்னா நீங்க வேற நான் வேற கிடையாது. ஸோ ஒரு வாட்டி அப்ரூவல் எடுக்கணும், டிஸ்க்ளோசர் பண்ணணும், இது மாதிரி இருக்கிற ஒரு தலைவலியே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு கம்பெனி ரன் பண்றதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கு. ரெண்டு பேரும் தனித்தனியா அந்த காஸ்ட் என்கர் பண்ண வேண்டாம். நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்துட்டோம்னா உங்கள்கிட்ட ஒரு சினர்ஜி இருக்கும், என் கம்பெனி, நான் ஒரு கம்பெனி, என் கம்பெனி ஒரு சினர்ஜி இருக்கும். ரெண்டு கம்பெனி சேர்ந்தோன்னா சினர்ஜி கெட்ஸ் மேனிபுலேட்டட். அப்போ என்ன ஆகும், அதோட எஃபெக்ட் இட் வில் பே குட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலா ஒரு டாக். சின்ன கம்பெனிஸ்லாம் அமல்கமேட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, நான் ஒரு சின்ன கம்பெனி, நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிற அசெட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வித்துருவேன், லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வாங்கின பணத்திலேயே செட்டில் பண்ணுவேன். அப்ப என் கையில எதுவுமே இருக்காது, என் கம்பெனி ஈஸியா க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்ப என்ன ஆகும், அமல்கமேஷனுக்கு வரவங்க எல்லாருமே இன்னொரு கம்பெனி எதுக்கோசரம் வாங்குவாங்க, அந்த கம்பெனி ஒரு அசெட் ரிச் கம்பெனியா இருந்ததுனாலோ, இல்லை அது ஏதோ ரிலேட்டட் என்டிட்டியா இருந்தாலோ, அது மாதிரிலாம் இருந்தாதான் ஏதோ ஒரு பெனிஃபிட் இல்லைன்னா அமல்கமேட்டே பண்ண மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ என்கிட்ட இருக்கிற அசெட் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சதுல வேலை, அவள்தான், யூ கேன் ஈஸ் அவுட், நீங்க ஈஸியா வெளில போயிடலாம். இன்னொரு கான்செப்ட் தான் பேசுறாங்களா, அக்விசிஷன். அது என்ன, பொதுவா நீங்க இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க என் கம்பெனில ஷேர் வாங்கினீங்கன்னா நான் உங்களை ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவேன். அக்விசிஷன் என்ன, ஷேர்ஸ் வாங்குறது பேர் அக்விசிஷன். நீங்க என் கம்பெனில ஷேர் ஹோல்டரா இருக்கலாம், உங்களுக்கு வேணும் ஒரு டைரக்டர் போட்டு கம்பெனியை கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல நீங்களும் என்னோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். என் கம்பெனில அக்விசிட் பண்ணும்போது என் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு பார்ட் கிடைக்குது. கம்பெனி டிசால்வ் பண்ணி அட் த எண்ட்ல, ஸோ டு டேர்ம் இட் அஸ் ஒரு லிக்விடேஷன் வர ஸ்டேஜ்ல மட்டும்தான் இந்த அசெட் அண்ட் லைபிலிட்டிஸோட எல்லாத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்குது. அது வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் நமக்கு எவாசம் சொல்லலாம், இல்ல பேருக்காகன்னு சொல்லலாம். நீங்க எல்லா அசெட்டும் எந்ததான், லைபிலிட்டிஸ் ஒன்றுதான் அப்படின்னு நீங்க சப்போஸ் 40% ஸ்டேக் என் கம்பெனில வச்சிருக்கீங்கன்னா கம்பெனியோட நெட்வொர்க்ல 40% உங்களுது. எப்போ உங்களுதாகும், நீங்க உங்க ஷேர் வேண்டாம் வேற யாருக்கா விற்கிறேன்னு சொல்லும் போதோ, இல்லைன்னா கம்பெனி க்ளோஸ் பண்றேன்னு சொல்லும் போதோ, அப்பதான் அதை ரியலைஸ் பண்ணி என்கேஷ் பண்ண முடியும். அது வரைக்கும் அப்ப கூடமே இப்போ என் கம்பெனில இருக்கிற அசெட்ல 40% உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. நீங்க என்ன 40% ஸ்டேக் என் கம்பெனில வச்சிருந்தா கூடமே கண்டிப்பா அது மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அசெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேணா கம்பெனியோட அஃபேர்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாமே தவிர்த்து. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, அப்போ நீங்க நினைச்ச மாதிரி என் கம்பெனியை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல உங்களுக்காக. அது அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்னாலதான் என்ன பண்றாங்கன்னா அமல்கமேஷனுக்குள்ளார களத்துக்குள்ளார இறங்குறாங்க. அப்போ நீங்களும் நாங்களும் மெர்ஜ் ஆயிட்டோம்னா, இல்ல அமல்கமேட் ஆயிட்டோம்னா, அப்ப என்ன கேஸ், என்ன கான்செப்ட், இட் இஸ் லைக் ஒன் another ஃபேக்டரி ரூம் ஃபார் யூ, இல்ல 8 another பிரான்ச் ஃபார் யூ. ஸோ ரொம்ப ஈஸியா இப்போ என் கம்பெனி பேர்லாம் தூக்கி போட்டு உங்க கம்பெனி பேரை போட்டுக்கலாங்க. அப்ப என்ன ஆகுது, என்டையராகவே யூ ஆர் டேக்கிங் கண்ட்ரோல் ஓவர் திஸ் அஸ் யூ ஆர் ஃபங்க்ஷனிங் இன் யுவர் நேம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இதுதான் ஒரு தம்புருள். இன்னொன்னு என்ன சொல்றது,
பொதுவாக வந்து எடுத்தோடனே இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம், ஒரு ட்ரையல் ரன் பார்க்குறோம். அதே மாதிரி அமல்கமேட் பண்ணுறவங்க பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனி நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு சும்மா ட்ரையல் பார்ப்பாங்க. ஒரு இனிஷியலாக அக்யூசிட் பண்ணுவாங்க ஷேர்ஸ், இந்த கம்பெனி எப்படி போகுது எல்லாத்தையும் செக் பண்ணிப்பாங்க. அப்புறம் இல்லை அப்படி இல்லைன்னா வந்து இனிஷியலாக வந்து ஒரு அசோசியேட்டாக இருப்பாங்க. ஒரு 10% 20% ஷேர்ஸ் அக்வயர் பண்ணுவாங்க. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இன்னும் ஃபர்தராக அக்யூசிட் பண்ணுவாங்க. ஒரு 40% 50% இல்லை 60% ஸ்டேக் ஏற்றுவாங்க. நீங்க 100% கூட ஸ்டேக் வச்சுக்கோங்க, இருந்தாலும் அவங்க வேற கம்பெனி, நான் வேற கம்பெனி, செப்பரேட் கோயிங் கன்சென்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து என்னால ஸ்டேக் அக்யூசிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் என்ன பண்ணுவேன், இல்ல ஒரு எதுக்கு அதுக்கு தனி கம்பெனியா இருக்கணும். இப்போ அந்த கம்பெனிக்கு தேவையில்லாம ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், தேவையில்லாம ரிலேஷன்ஸ் என் கம்பெனிக்கு தனியாக எடுக்கணும், அவங்க கம்பெனிக்கு தனியாக எடுக்கணும். இதெல்லாம் வந்து அந்த கம்பெனி என்னமோ நானே ஹோல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்றேன், ஒட்டுமொத்தமா என்னுடைய இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா வந்து இந்த கம்பெனி வந்து அமால்கமேட் பண்ணிடுறது. ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அமால்கமேஷனுக்கு ஒரு சின்ன லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அமால்கமேஷன்ங்கிறது வந்து ஒரு கோர் ப்ராசஸ் மூலியமா பண்ணக்கூடியது. சும்மா வந்து நினைச்சவங்க எடுத்தவங்க கௌத்தம் அப்படின்னு பண்ணிட முடியாது. ஆனா அக்விசிஷன் அப்படிங்கிறது வந்து டிஃபரெண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்விசிஷன் வந்து ஷேர்ஸ் வாங்கினா அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. என்கிட்ட அந்த பவருக்கு 186 கீழே லிமிட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நான் அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம். ஆனா அமால்கமேஷன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கோர்ட்டோட அப்ரூவல் வேணும். எதுக்காகனா அந்த மீட்டிங் கன்வீன் பண்றதுக்கு. என்ன மீட்டிங் கன்வீன் பண்றதுக்கு யார் பவர் கொடுக்கணும், எதுக்கோசரம் கன்வீன் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் கோர்ட்டுக்கிட்ட அப்ளை பண்றேன், ஹானரபிள் கோர்ட், நான் வந்து என் கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியோட மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஏன் ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து நான் ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட் கீழே மீட்டிங் கன்வீன் பண்ணி அதுக்கான ரெசல்யூஷன் நான் எடுத்துக்கிறேன் 75% மெஜாரிட்டியோட அப்படின்னு சொல்லிட்டு நான் மீட்டிங் கன்வீன் பண்ணி அந்த அப்ரூவல் எடுத்துட்டு வந்து கோர்ட்டு கிட்ட காமிச்சு அதை பேஸ் பண்ணி நான் என் கம்பெனி அவங்க கம்பெனியோட மெர்ஜ் பண்ண போவேன், இல்ல அமல்கமேட் பண்ணிப்பேன். இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ என் கம்பெனியோட நான் வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுப்பேன், அவங்களுக்கு எவ்வளவு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பே பண்ணுமோ அதை நான் ப்ரப்போசலா டிராஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போய் அந்த கம்பெனில கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரப்போசல் அவங்க மீட்டிங்ல வச்சு அவங்க அவங்களுடைய ஷேர்ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்பாங்க, இந்த ப்ரப்போசல் வந்து இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கு, நம்மள வந்து அக்வயர் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் சம்மதம்னா வந்து அவங்க வந்து இவ்வளவு பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா தருவாங்க, உங்களுக்கு இவ்வளவு ஈக்விட்டி ஷேரா தருவாங்க, இவ்வளவு ஈக்விட்டி ஷேரா தந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிடைச்சிச்சுன்னா நீங்க விட்டு தர தயாரா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஒன்ஸ் அங்கேயே ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நான் அவங்களுக்கு தந்துடுவேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனி என்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் அமால்கமேட்டட் அப்படின்னு மாறிடும். பொதுவாக வந்து ஆர்ஓசியில ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிவ், ஸ்ட்ரைக் ஆஃப், இல்லைன்னா வந்து டிஃபங்க்ட், இல்லைன்னா டார்மெண்டோ, இல்லைன்னா வந்து அமால்கமேட்டடோ, அது மாதிரிலாம் காமிக்கும். ஏதாவது ஒரு கம்பெனி பேர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. என்ன பண்ணாங்க, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து என்டையர் அக்வயர் பண்ணிட்டாங்க ரிலையன்ஸ் பெட்ரோல். அது என்னமோ நம்ம கம்பெனி தான், அது ஏன் தனியா இருக்கணும், சேர்த்திட்டு நம்ம கூடிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அமால்கமேட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட. இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட். ஒரு அமால்கமேஷன்ங்கிற ஒரு பெரிய விஷயம். லிஸ்டட் என்டிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அமால்கமேஷனுக்கு இன்னும் நிறைய ஒரு ஃபேஸஸ் கம்ப்ளைன்சஸ் எல்லாம் அவங்க வந்து பாசிங் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து செபி லாஸ் இருக்கு, அப்புறம் செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் காம்படிஷன் ஆக்ட் ஃபாலோ பண்ணும். இப்போ ரீசெண்டா நடந்தது கூட பாத்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியாவும் வந்து காம்படிஷன் ஆக்ட் மெர்ஜ் ஆறாங்க. அவங்க பண்ற மெர்ஜருக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, காம்படிஷன் ஆக்ட் கீழே ப்ராப்ளம் ஆச்சு. மார்க்கெட்ல இருக்கிறதே 4 பிளேயரோ 3 பிளேயரோ 5 பிளேயரோ தான். அதுல வந்து 2 பிளேயர் மெர்ஜ் ஆறாங்கும் போது ஒருவேளை இவங்க கையில மோனோபோலி போயிடுச்சுன்னு என்ன பண்றது அப்படிங்கிறதுனால காம்படிஷன் ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க. மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி யார் கையிலும் மோனோபோலி போயிடக்கூடாது. இருக்கிற இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்துட்டு, நாளைக்கு வந்து இப்போ டெலிகாம் செக்டர் வந்து ரொம்ப பெரிய செக்டர், நாளைக்கு இவங்க 2 பேர் சேர்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க கிட்டதான் கவர்மெண்ட் அவங்களை நம்பி போற மாதிரி அது மாதிரிலாம் இடக்கூடாது அப்படிங்கிறதுனால, இல்லைன்னா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இவங்க வந்து காம்படிஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சிசிஏன்னு சொல்றோம். அவங்க அப்ரூவலுக்கு வாங்கணும், அப்புறம் செபியோட அப்ரூவல் வாங்கணும், கோர்ட்டோட அப்ரூவல் வாங்கணும், ஷேர்ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வாங்கணும். வெரி லென்த்தி ப்ராசஸ். ஸோ அக்விசிஷன் தவிர்த்து அமால்கமேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி பிக் பிக்சர் அண்ட் சினாரியோ. நம்ம இதுல பார்க்க போறது ஒரு சின்ன துரும்பு தாங்க, அக்கௌண்டிங் ஃபார் அமால்கமேஷன்ஸ் மட்டும்தான். இந்த அக்கௌண்டிங் ஃபார் அமால்கமேஷன் நம்ம எப்படி பண்ண போறோம், அதோடைய ஃபர்தர் இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் புக்ல எப்படி இருக்கும், டிரான்ஸ்ஃபரி புக்ல எப்படி இருக்கும், குட்விலோட ரீசன் என்ன, எப்படி எதனால வந்து மெர்ஜருக்கு ஒரு மெத்தட் இருக்கு, பர்ச்சேஸ்க்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதோட டிட்டர்மினேஷன், அதோட ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆகட்டும், இல்ல வந்து டிஸ்க்ளோஷர்ஸ் ஆகட்டும், அது எல்லாத்தையும் நம்ம பார்த்த வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம்.
அன்டில் தட் எங்களோட வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணா கூட கீழே நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அதை பற்றி நாங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி நாங்கள் போடுவோம். தேங்க்யூ.